விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர் சில விஷயங்களை சொன்னார். ஏன் 2 தொகுதி முதல் தேர்தலை சந்திக்கிறீங்க, வந்த ஒரு 5-6 இடைத்தேர்தல் மக்களவை சந்திக்கல, அங்க நான் மட்டும் எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிறதுக்காண்டி என் ஜாதிக்காரன் என் மதத்துக்காரன் எங்க இருக்கான்னு பார்த்து அதுவும் 2 தொகுதி. இது எப்படி தலைமை பண்பா இருக்க முடியும்? மற்ற கேண்டிடேட்லாம் பார்த்துருக்கீங்களா? விஜய் கட்சியினுடைய மற்ற கேண்டிடேட்லாம் இந்த கில்லி படத்தில் வந்து விஜயோட அப்பா ஃபோன் எடுப்பார், பேர் கொக்கி குமார், நொச்சி குப்பம் வவ்வாலு. அதே மாதிரி தான் கேண்டிடேட். 234 தொகுதியில் 115 பேர் அதர் கட்சி காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. திமுக கேண்டிடேட் முடிஞ்சிருச்சு தலைவா, அதிமுக கேண்டிடேட் முடிஞ்சிருச்சு, எப்படியும் அதிருப்தியாளர்கள் வருவான்ட்டு 106 பேர் எடுத்து போட்டுருக்காங்க. மீதி இருக்கிறதா யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டரை போட்டிருக்காங்க. மகிழ்ச்சியா இருந்துச்சு, பெண்கள் படிச்சவங்க டாக்டர் விஜய் போட்டிருக்காரு. பார்த்தா அது ஜோசியத்தின் மூலமா கேன்சரை ட்ரீட் பண்ணலாம். ஜோசியத்தின் மூலமா கேன்சரை ட்ரீட் பண்றாங்களாம். குழந்தை இல்லைன்னா ஜோசியத்தின் மூலமா ட்ரீட் பண்ணுவாங்களாம். ஏன்னா குழந்தை இல்லைன்னா ஜோசியம் பண்ணி எப்படியா குழந்தை பிறக்க வைக்க முடியும்? அந்த அம்மா அப்படி சொல்லி சம்பாதிச்சுட்டு இருக்கு. அது ஒரு இல்லீகல் ஃப்ராடு. அதுக்கு சீட்டு கொடுத்து இவர் வந்து வழக்கம் போல இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இதில் விஜய் சொல்றாரு, இந்த கேண்டிடேட் செலெக்ஷன்ல ஒருத்தர் கூட மற்றவங்க இல்லை, நானே பார்த்து செலக்ட் பண்ண அப்படிங்கிறார். ஐயோ பார்த்து இப்படியா? அது தூத்துக்குடியில் யாரோ ஒரு அஜித்தான ஒரு மீனவ பெண்மணி இந்த கட்சியை நம்பி ஏதோ அவங்க போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்கன்னா கடைசியில் அதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லை பாவம். யார் பார்த்தா இவரு கூட இந்த நடிகர் பேர் கூட தெரியல, ஒரு காமெடி நடிகர் அவரை போட்டிருக்காங்க, ஸ்ரீநாத். ஆமா ஸ்ரீநாத். காமெடி நடிகர்லேயே ஒரு பிரபலம் கிடையாது. பிரபலமான காமெடி நடிகராக இருந்தால் கூட பரவாயில்ல, காமெடி நடிகர்ல ஒரு பரோட்டா சூரி அந்த ரேஞ்சுக்கு இருந்தால் பரவாயில்ல, காமெடி நடிகர்லேயே அவர் பிரபலம் கிடையாது. ஆமா, அவரோட விஜயோட ஃப்ரெண்டு அப்படின்னு. விஜயோட ஃப்ரெண்டுனா அவர் எப்படி இருப்பாரு? அப்ப அடிப்படையான விஷயங்கள் கூட நீங்க மாற்றாம எப்படி மாற்றுவீங்க? கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம், ஊழலை ஒழிக்க போறோம். ஏங்க, ஒரு வீட்டில் பெத்த அப்பா அம்மா மனைவி மகன் மகள் அனைவரையும் கடன்காரனாக்கி வச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டு கடனை இவர் அடைக்க போறாரா? இவருக்கு பெத்த பாவத்துக்கு பெத்த அம்மா அப்பா, கட்டின பாவத்துக்கு மனைவி, பிள்ளைங்க. அந்த பிள்ளை இப்பதான் 19 வயசு ஆகுது. அந்த பிள்ளைக்கு நீ 4 லட்ச ரூபா கடன் தரணும் அப்படின்னு பாருங்க. இதுல சொல்றாரு, எனக்கு ஏகப்பட்ட பணம், நான் நினைச்சா சொகுசா வாழலாம். ஒரு தலைவன் பேசுறதே அயோக்கியத்தனம். என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட புகழ் இருக்கு, நான் பெரிய ஆள், இப்படி எந்த தலைவருமே சொன்னதில்லை. ரஜினிகாந்த் சொன்னதில்லை, கமலஹாசன் சொன்னதில்லை, எம்ஜிஆர் சொன்னதில்லை, காமராஜர் தான் வாழ்க்கையில 16 வயசுல இருந்து ஜெயிலிருந்து வந்த தலைவர். ஒருபோது நான் வந்து அதை விட்டுட்டு வந்தேன், கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னதே கிடையாது. ஆனா விஜய் வந்ததுல இருந்து பாருங்க, நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன், அதை விட்டுட்டு வந்திருக்கேன், இதை விட்டுட்டு வந்திருக்கேங்கிறாரு. கடைசியில் எல்லாரையும் கடன்காரங்களா விட்டுட்டு வந்திருக்காரு. உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்க, பொண்டாட்டி பிள்ளைல இருந்து எல்லாரையும் கடன்காரங்களா விட்டுட்டு வந்து இங்க வந்துட்டு நான் வந்து உச்சத்தை விட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். வீட்டை உள்ள 50 பேரையும் கடன்காரன் ஆகிட்டு இங்க வந்து என்ன செய்ய போறீங்க? இவர்களாம் அடிப்படையான மனித பண்பில் இருந்தே இல்லாதவர்கள். அவங்களே ஒரு கண்ணாடி கொண்டு வச்சு எரிஞ்சுக்கிறாங்க. எடுத்து அடுத்த நிமிஷம் பயப்படுறியா இப்படியே தான் கட்டிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வரப்போகுது பாருங்க, மே 4ஆம் தேதி ரிசல்ட்ல இவங்க எங்கேயும் ஜெயிக்கலன்னு வரப்போகுது. இவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன தேர்தல் ஆணையம் பயந்துரியா? கதரே என்ன எங்க அண்ணாவை பார்த்து பயமா? அப்பயும் இந்த மாதிரி 3 பொம்பளைங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எங்க அண்ணாவை ஏங்க நீங்க விட மாட்டேங்கிறீங்க?